சோனி, கோலப்பிடி எங்க குடி எடுத்துக்க. இந்த அதிகாரம் காட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. மாதிரி நல்ல நாள் ஆதுமா வாங்கி கட்டிக்காத. எப்படி எப்படி நல்ல நாள் ஆதுமா வாங்கி கட்டி கூடாதா? பெரிய கோலம் போடுறவ மாதிரி நீ அங்க கோலப்பிடிய வச்சுக்குவ. நான் உன்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கணுமோ? ஏன் நீ ஒத்துக்கிதான் கோலம் போடுறியோ? ஆமா, கோலத்தை போட்டாதான் கலர் ஒப்ப முடியும். மூணு கோலத்தையும் நான் போடுவேன். நீ வந்து அங்கேயும் இங்கேயும் கலர் போட்டுட்டா நீ போட்டதா அர்த்தமா? அங்கேயும் இங்கேயும் கலர் போட்டனா முழு கோலத்தையும் போட்டுட்டு கலர் இப்ப நீ ரொப்பு, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லிட்டு இப்படி கரைய மாத்திர வேலை எல்லாம் பார்க்காத. ஆமாட்டி, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு நான் தான் சொன்னேன். நான் முழுசா கோலம் போட்டேன்னா உன்ன ஒரு கோடு கூட போட விடாம. அதே மாதிரி நீ கலர் ரொப்ப வேண்டியதானே எல்லாத்துக்கும். ஒன்னு ரொப்ப விட்டா சாயந்தரம் 6 மணிக்கு தான் முடிப்பேன். அதனால பாவம் தங்கச்சி கூட ஹெல்ப் பண்ணுவோமே நானும் ஒரு பக்கம் கலர் போட்டுன்னு இருந்தா உனக்கு கொஞ்சம் நஞ்சம் கொழுப்பு இல்ல. உன்னை யாரடி போட சொன்னா? வாலண்டியா நீயே வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் பண்றேன்னு துள்ளி குதிக்கிற. அப்புறம் நான் கோலம் போடலாம் இந்த வீட்ல யார் போட்டுருவா? ஏம்மா தாயே, நீ ஒத்தைக்கு தான் போடுற போதுமா? எனக்கெல்லாம் இப்படி டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. ஆனா மொத்த கோலத்தையும் கலரையும் நீ தானே ரொப்பனே. மிச்சம் இருக்கிறதையும் ரொப்பிரு, நான் போய் குளிக்கிறேன். எனக்கு வேற எவ்வளோ வேலை இருக்கு. உனக்கு என்னடி வேலை? நீயா பொங்கல் வைக்க போற? நல்லா இருக்கே. பொங்கல் வச்சாதான் வேலையா? நான் இனி போய் குளிக்கணும், புது துணி மாத்தணும், தலை சீவணும், போட்டோ எடுக்கணும், அதை ஸ்டேட்டஸ்ல போடணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நீ இங்கே இருந்து நல்லா கோலம் போடு. என் கூட தலையில மாட்டுற கிளிப்பு பின்னு சைடெல்லாம் எடுத்தனா வச்சுக்க. எடுக்கவே மாட்டேன். எனக்கு தான் நானு நேத்தே சைடு வாங்கிட்டேன். புதுசா வாங்கிட்டியா? ஆமா, தள்ளு வண்டி தாத்தா வந்தாரு. அம்மா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொன்னேன், வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு அதான் உனக்கு ஏற்கனவே இருக்குல்லடி, அப்புறம் என்ன? நீ மட்டும் புதுசா வாங்குவ, நான் மட்டும் இருக்கிறதே எடுத்து போட்டுக்கணுமா? இந்த கேள்வி எல்லாம் அம்மையை கேளு, என்ன கேட்காத. நான் போறேன். டோனி, எடி நில்றி. கோலப்பிடியை கூட எடுத்துட்டு போகாம போறா பாரு. இவனே இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கா? கெட்டி, என்ன இப்ப உனக்கு? என்னடி இன்னும் கோலம் போட்டு முடிக்கல? இனி பூஜை ரூம்லாம் அலங்கரிச்சு பானை எல்லாம் வேற வச்சு பொங்கணும். இங்கனே தேஞ்சிட்டு இருந்தா இதெல்லாம் யார் செய்வா? நீ நல்லா சொல்லுவ. ஒத்தையில கடத்து போட்டா இவ்வளவு நேரம் தான் ஆகும். ஆனா தங்கச்சி இருந்தால மக்கா, அவ ஒரு கோடு கூட இழுக்கல. நான் குளிக்க போறேன்னா நான் சிரிப்பு காட்டிட்டு போயிட்டா. சரி, அவ போயிட்டா. அதுக்குன்னு ஒரு கோலம் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? முன்ன பின்ன போட்டாதானே தெரியும் எவ்வளவு நேரம் ஆகும்னு. அதனால இந்த ஊர்லயே ஒருத்தி தான் போடுறா. எடி, எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு இப்படி சொல்றேன். எனக்கு வெறும் கோலம் தாடி போட தெரியாது. உனக்கு கோலம் போடுறதை தவிர வேற என்ன தெரியும் சொல்லு பாப்போம். அதனால எந்திரிச்சு இப்படி 2 மணி நேரம் உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தா சோறு அப்படி தானா பொங்கி தட்டுக்கும் வாய்க்கும் அப்படியே வந்துருமோ? எம்மா போ எம்மா, கஞ்சி தண்ணி கடைஞ்சி நான் போய் தேவி வீட்டுல ஊத்திட்டு வரேன். அதுக்குள்ள போய் குளிச்சிட்டு இருக்கணும். என்ன வளர்றாங்க, ஒரு மரியாதை இல்ல. ஒரு வழியா முடிச்சாச்சு, நாமளும் போய் குளிப்போம். அனார்கலி அடியே அனார்கலி, சூப்பரா இருக்கே. ஓ, வந்துட்டியோ? எப்படி இருக்கு ட்ரெஸ்? இதெல்லாம் என்ன ட்ரெஸ்? இப்ப நான் போட்டுட்டு வருவேன் பாரு, அது ட்ரெஸ். மனுஷங்க போடுற மாதிரி துணி எடுக்கணும். இவ எடுக்கிற துணி இவளால மட்டும்தான் போட முடியும். நமக்கு எடுக்க மாட்டவங்க கதை. இவளால பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியல. சை. மக்களே, ஏ ராணி, உள்ள வாங்கப்பா. இது என்னப்பா இவ்வளவு கரும்பு? பானையை சுத்தி 3 கட்டுறதுக்கு 2 நாம வச்சு தின்ன வேண்டியதான். சரி, அம்மா எங்க மக்களே? கஞ்சி தண்ணி ஊத்துறதுக்கு தேவி அத்தை வீடு வரைக்கும் போயிருக்காப்பா. சரி, நான் இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. மக்களே, ரெடி ஆயிட்டியோ? ரெடி ஆயிட்டுமா. அப்பா கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இனி பானையை சுத்தி கட்டி வச்சுட்டு பொங்க விட வேண்டியதான். நீ போமா, சட்டுப்புட்டுன்னு குளிச்சு எடுத்துட்டு வா. அத போறேன். அக்கா எங்கடி? அவளும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறா. சரி இத வரேன். எல்லாருக்கும் முன்னாடி ரெடி ஆயிட்டோம். இப்ப என்ன பண்றது? கோலத்தையும் நம்மளையும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட வேண்டியதா. இங்க 3 கரும்பு கட்டி வச்சுட்டா பொங்கல் விடலாம். இனி போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வருவோம். ஒரு வழியா எரிய வச்சாச்சு. இவளுகளை பொருளை எடுத்துட்டு வர சொன்ன, எவ்வளவுமே இன்னும் காணும். அதனால நல்ல நேரமும் போய் தொலைஞ்சிரும் போல இருக்கு. கேட்டி சத்யா, 2 பேரும் எங்க உருண்டுட்டு கிடக்குறாள்களோ? என்ன ராணி, ஒத்தையில கடந்து தீ போடுற? இவளுகளை பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னி இன்னும் வராளுவ. என்னம்மா பொங்க பானை? கரண்டி குடும்பக்கா. பொங்க போதுரி. ஆமாம்மா, பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் சொல்லி கை தட்டுவோம். சரி. பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அதனால பண்டிகை அப்படி முடியல. பொங்கல் வச்சு தர எல்லாரும் வீட்லயும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எல்லாரும் வீட்லயும் வச்சிருப்பாங்கம்மா, எதுக்குமா எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? ரெடி, அதெல்லாம் பண்ற விதம் பண்ணிதான் ஆகணும். போய் கொடுத்துட்டு வாங்க. ஆனா துணிமணி எல்லாம் கழட்டி வச்சுட்டு வாங்க. போங்க, எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். மௌனிஸ் சேனல் சார்பா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் தொடங்குறது நம்ம பொங்கலை வச்சு இனிமையா ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பொங்கல் இனிமையா இருக்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையும் இனிமையா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த சூரிய பொங்கலை எங்களோட கொண்டாடுறதுக்கு ரொம்ப நன்றி.